guys, the Minecraft episode 1. நான் உங்கள் டிஏ கேமிங். இன்னைக்கு நம்ம மைன்கிராஃப்டில் ஏகப்பட்ட விஷயத்தை கட்ட போகிறோம். இன்னைக்கு ஏவான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான். ட்ரை பண்ணுவோம். லோடாவது வேர்ல்டு க்ரியேட் பண்ணுறேன். ஸ்பான் ஒரு நல்ல ஸ்பான் தான் நினைக்கிறேன். ஓகே, பம்பின் இருக்குது. இந்த சைடு பம்கின் எடுத்துப்போமா? there is a village bro. அங்கே ஒரு வில்லேஜ் இருக்குது. அங்கே 2 பிளாக் ஸ்மித் இருக்குது காய்ஸ். இங்கே ஒன்று தெரியுதா? இங்கே ஒன்று தெரியுதா? இங்கே ஒன்று இருக்குது பாருங்க. 3 பிளாக் ஸ்மித்துக்கு அது ஆப்போசிட்டில் ஒரு பிளாக் ஸ்மித்து. சம்மலக்கப்பா. உள்ளே போயிட்டு லூட் இருக்கான்னு பார்க்கலாம். அப்சீடியன் இருக்கணும் வேண்டிக்கோங்க. இல்லை, அப்சீடியன் இருந்தால் நல்லாயிருக்கும். அப்சீடியன், டைமண்ட், அயன்லாம் யாரா கேட்டா? எனக்கு பதிலாக காப்பர் டூல்ஸ் வந்துச்சு. இதுலையாச்சும் அப்சீடியன் இருந்தால் டைமண்ட் ப்ளீஸ். ரெண்டுமே இருக்குது இதில். கிரியேட்டிவ்லாம் இல்லை கைஸ், சர்வைவல் தான். மாறினா அச்சீவ்மெண்ட் வராது தெரியும்ல. இன்வென்ட்ரி மட்டும் ஆன் பண்ணிடுறேன். ஷோக்குவாடி நிச்சம் சொல்ல மாதிரிட்டு பாருங்க. எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். சாரி நியூ இயர். இன்னைக்கு நியூ இயர் நினச்சிட்டேன். எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல், இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். தமிழ் மக்கள் ஃபுல்லாக இருந்துச்சு. ஆடிக்கிட்டே தான் நீங்கள் வாய்ஸ் கொடுத்துட்ருக்கீங்க. மைக் கொஞ்சம் கோளாறு. இப்போ ஒரு சத்தம் வந்துச்சுல, என்ன சத்தம் தெரியுமா? ஃபோனு கீழே போட்டேன். கிராக் எதுவும் ஆகல கேமராக்கு. சரி ஃபோன் ஒரு கேமரா கிராக் ஆகிடுச்சு. அப்பா, ப்ரொடெக்டரில் தாங்க கிராக் ஆகிடுச்சு. கேமராவில் ப்ரொடெக்டர் இப்பயே மாற்றிடுவேன். வாங்கி வச்சுட்டேன் ஆல்ரெடி. நான் நிறையவே வாங்கி வச்சுட்டேன். நான் ஆல்ரெடி நிறையவே. அதனாலதான் எனக்கு ஒரு ஐடியா. இங்கே இந்த மரம் இருக்குல்ல, இந்த மரத்தில் வந்து ஒரு ப்ரீடர் ஃபார்ம் செஞ்சு அப்படி இருக்கும். வில்லேஜ் ப்ரீடர் ஃபார்ம். எனக்கு பர்சனலி ரொம்ப பிடிச்ச கேம் மைன்கிராஃப்ட். இந்த சீரியல் நான் இதுக்கு முன்னாடி ஆடி இருக்கேன். ஆனால் அப்போ நான் ஸ்மாலானு வில்லேஜை கண்டுபிடிக்கல. நான் வந்து ஸ்னோ வில்லேஜ் தான் அவ்வளோ தூரம் போய் கண்டுபிடிச்சேன். எண்டு போர்ட்டல் கண்டுபிடிச்சதுல, அதனால் நம்ம எண்டில் ஈஸியாக போயிடலாம். ஆனால் இவ்வளோ ஒரு வில்லேஜ் பக்கத்துலேயே இருக்கும்னு எனக்கு தெரியாது. இங்கேயே வீடு கட்டிட்டு போகிறேன். ஒரே நிமிஷம், ஷேடஸ் பயங்கரமாக இருக்குது. லேக் ஆகுது. ஒரு ஷேடஸ் மாற்றிட்டு வந்து அவ்வளோதான். ஷேடஸ் மாற்றியாச்சு. இந்த இது இருக்குல்ல, இது வந்து இப்போ தான் போட்டே வருது. இந்த வில்லேஜ் சுட்டனால ஃபார்மர் வில்லேஜர் அவனை வச்சு நம்ம வந்து இது செய்யலாம். அன்லிமிட்டட் அயன் ஃபார்ம் செய்யலாம். அன்லிமிட்டட்
வில்லேஜர் ஃபார்ம், அன்லிமிட்டட் சீட் ஃபார்ம் எப்படி செய்யுதுன்னு இது வரைக்கும் யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க. நான் சொல்கிறேன், வில்லேஜர் ஒருத்தனை பிடிச்சி இது 50 கிளாஸ் போட்டுருங்க. போட்டு நீங்கள் உள்ளே இறங்கி ஃபுல்லாக சீட்ஸ் எல்லாம் வச்சு விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவன் அப்படியே ஒரு சீடான கேட்பான். திருப்பி நீங்கள் வச்சுக்கலாம். அவ்வளோதான். அன்லிமிட்டட் சீட் ஃபார்ம் எப்படி மஸ்லா கெத்தா. அப்புறம் யாருக்கெல்லாம் டிஎம்கே பிடிக்குமோ அவங்க லைக் பண்ணுறங்க. யாருக்கெல்லாம் விஜய் பிடிக்குமோ யாருக்கெல்லாம் டிவிகே பிடிக்குமோ அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. இந்த வருஷம் 2026 சிஎம் யார் சொல்லுங்க. கரெக்டாக சொல்லிட்டீங்க, விஜய் தான். ஆனால் நான் வந்து விஜய் ஃபேன் கிடையாது, நான் வந்து அஜித் ஃபேன். அப்போ இருக்கிறா விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுறேன்னா அவர் ஆட்சிக்கு வந்தால் நல்லா இது பண்ணுவாருன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் கண்டிப்பாக இந்த வருஷம் அவருக்கு தான் ஓட்டு போடுவேன். நான் ஓட்டு போடுற வயசே ஆகலை, அது எப்படி ஓட்டு போடுறது? ஏன்னா டிஎம்கே வேணாங்கன்னா இப்போ எதுக்கு தேவையில்லாத லாஜிக். நம்ம எதுக்கு வந்து மாதம் மட்டும் பார்ப்போம். ஒரு கேஸ் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணுறது? இங்கே ஒரு பிளாக், ஐயோ இந்த சைடு ஒரு பிளாக், இங்கே ஒரு கிரேவல் மேலே ஏறி அப்சீடியன் இது கரெக்டாக இருக்கும். இங்கே ஒரு அப்சீடியன் கிரேவல், அங்கே ஒரு கிரேவல், 2 அப்சீடியன், ஃப்ளண்ட் அண்ட் ஸ்டீல். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. நம்மளை போட்டு விடு. உள்ளே போகலாமா? அன்லிமிட்டடாக அப்சீடியன் கூட இருக்கலாம். இந்த ஃபார்ம் உங்களுக்கு வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக் ஃபார்ம் கிடையாது, மேனுவல் ஃபார்ம் தான். நம்ம தான் போய் மைண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். வேணும்னு சொன்னீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேம்மா, லைக் பண்ணாதவங்களாம் லைக் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம சேனலுக்கு இதுதான் புதுசுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு நிமிஷம். அது மட்டும் இல்லாமல் நம்ம சண்டே லைவ் போடுவோம். மைன்கிராஃப்ட் லைவ் தான், கால் ஆஃப் டியூட்டி லைவ் போடணும்னு சொல்லுங்கள். உங்கள் யூஐடியை கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. கால் ஆஃப் டியூட்டி யூஐடி, ஃப்ரீ ஃபயரோட யூஐடி கிடையாது, கால் ஆஃப் டியூட்டியோட யூஐடி. ஃப்ரீ ஃபயர் பப்ஜியை தவிர வேறு எந்த கேம் சொன்னாலும் நான் போடுவேன். ஏன் ஃப்ரீ ஃபயர் போட மாட்டேன்னு கேட்டிங்கன்னா எங்கள் வீட்டில் திட்டுவாங்க. லாஸ்ட்டு நான் வந்து ப்ரைம் 7 ஃப்ரீ ஃபயர் டாப் பிளேயர் தான். டாப் பண்ணுறதுலாம் வீட்டில் செய்யும். அது அப்படியே அடிக்ட் ஆகிடு வந்துட்டோம், வீட்டில் வந்துட்டாங்க. சும்மா சொன்னாங்க ஐஸ், நான் ப்ரைம் 7. ஆனால் இது வரைக்கும் நான் ஒரு வாட்டி கூட டாப்பை பே பண்ண முடியாது. நான் இது வரைக்கும் ஒரு வாட்டி கூட டாப்அப் பண்ணாமல் எப்படி ப்ரைம் 7 வர முடியும்னு நீங்கள் நினைக்கலாம். எப்படி நான் இது என் ஃப்ரெண்டுக்கிட்ட கொடுத்து வச்சுருந்தேன். அவன் என்கிட்ட வந்து கேட்டான், உன் ஐடியில் டாப்அப் பண்ணுவாடா, டாப்அப் பண்ணினா காசுலாம் கொடுக்க மாட்டேன்ப்பான்ட்டேன். சேர்றான்ட்டு அவன் தான் டாப்அப் பண்ணிகிட்டு இருந்தான். உண்டும் என் ஐடி அவன்கிட்ட தான் இருக்குது, கேட்டால் கொடுத்துருவாங்க.
ஆனால் ஒரே ஒரு எங்கள் அண்ணன் ஒன்று எனக்கு போட்டு கொடுத்தாங்க. எங்கள் அண்ணன் வந்து எனக்கு வந்து ஒரு 4 ப்ரைம் 4 இருக்கும் ஹெல்ப் பண்ணுறப்பான். ஆமாம், ப்ரைம் 4 இருக்கும். 12,000 டைமண்டுக்கு மேலே டாப் அப் படித்து கொடுத்தாங்க. எனக்கு ஃபஸ்ட் எலிட் பாஸ் போட்டு கொடுத்தாங்க. நான் வந்ததுலேருந்து விளையாடிட்டு இருக்கேன். அப்போ பார்த்தீங்கன்னா ரெட் கலர் யூஎம்பி இருக்கா, ஓல்டு பிளேஸ் கிட்டே பாதி பேர்கிட்ட தான் இருக்கும். ஆனால் என்கிட்ட இருக்கு. முக்கியமாக 2 ரீசன். வீக் எடுத்தாங்க, அதுக்கப்புறம் அம்மா அப்பா விளையாடதான்ட்டாங்க. அதனால்தான் விட்டேன். சரி, சிஎஸ்எ செஞ்சாச்சு. மைக் கொஞ்சம் கோளாறு, கண்டுக்காதீங்க. மைக் அப்படிதான் கடமுடா இது மைக் வாங்கலான்னு தான் பார்க்குறேன். பட்ஜெட் பற்ற மாட்டேது. இந்த மைக் வாங்கிறதுக்கு 12K கிட்ட ஆயிடுச்சு. திருப்பிலாம் போய் கேட்டேன்னா வீட்டில் செருப்பு இல்லை, பிஞ்சு போன செருப்பு இல்லை, எதை வச்சு அடிப்பாங்கன்னு கூட தெரியாது எனக்கு. பெஸ்ட்டு மைக்குனா டிஜேக்கு தான் சொல்லுவேன். நான் வாங்கி நிறைய நாள் ஆகுது. நான் முதல்ல ஒரு vlog சேனல் வச்சுருந்தேன், ஃபுல்லாக போவேன், வியூஸே இல்லை. அதுக்கு வாங்கினது தான் அந்த டிஜே மைக்கு. அது வந்து இப்போது ஏதோ ரிப்பேர் ஆகிடுச்சு. நானும் கலட்டி ரிப்பேர் பண்ணி பார்த்தேன். அதுக்கப்புறம் நான் மாதிரி எல்லா பொருளும் ரீஸ்டோரேஷன் பண்ணேன். மொபைல், லேப்டாப், டேப்ஸ் அதெல்லாம் வேணும்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு தனி யூடியூப் சேனலை க்ரியேட் பண்ணி வந்து எனக்கு ரீஸ்டோரேஷன்லேயே பிடிச்ச யூடியூபர் யாருன்னா இசிக்கி இன்ஃபோ, அவர் தான் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் மேட் வாய்ஸ், ப்ளீஸ் இந்த வீடியோக்கு நீங்கள் எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதுதான் அடுத்து வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணும். நான் ஏதோ ஒரு இடத்துலேருந்து பேசுகிறேன், நீங்கள் ஏதோ ஒரு இடத்துலேருந்து பார்க்குறீங்க. ஆனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நீங்கள் என் ஃபேமிலியில் ஒருத்தர் ஆகிடுவீங்க. ப்ளீஸ் சப்போர்ட் ஃபார் டிஏ கேமிங் ஃபேமிலி. என்னை நம்பி நிறைய பேர் கைஸ், நீங்கள் கமெண்ட் பண்ணனா கூட பரவாயில்ல, விட்டுருங்க. இந்த மாதிரி பேட் கமெண்ட்ஸ்லாம் பண்ணாதீங்க. ஒருத்தர் கேட்டிருக்காரு, டே வீடியோ போட தெரியலனா வீடியோ போடாதடா, ஏன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் சைல்டு இதுவாகிடும். இதுக்கு சொல்லிக்கிட்டேன். நான் அந்த வீடியோவே டெலீட் பண்ணிட்டேன். எவனோ சொல்கிறான்னுக்காக டெலிட் பண்ணல. அப்புறம் சின்ன பசங்க யாராச்சும் பார்த்து பிரச்சனை எடுப்போது கற்றுக்க போகிறாங்க. எவனோ ஒரு பைத்தியக்காரன் சொன்னதுக்கு எதுக்கு சின்ன பசங்க ஏதாச்சும் கற்றுக்க போகிறாங்கன்னு தான் அந்த வீடியோ டெலிட் பண்ணிட்டேன். ஷீப் அடிச்சிருவோமா? சீட்ஸை கலெக்ட் பண்ணிக்குவாங்க.
இந்த டால் கிரஸ் ரேரஸ்ட் கிரஸ், செஸ்டில் ரேரஸ்ட்டு. எனக்கு பிடிக்காத பயம் எது தெரியுமா? நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பேருக்கு அந்த பயம் தான் பிடிக்கவே பிடிக்காது. அந்த பயமோட பேர் தான் ஐஸ் பயம். அந்த பயம் பிடிக்காது. அதுக்கப்புறம் வந்து டெசர்ட் பயம் பிடிக்காது, விட்டே இருக்காதுங்க. அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப பிடிச்ச பயம்னா ஒரே ஒரு பயம் தான் இருக்குது. பயமோட பேர் என்ன தெரியுமா? மஷ்ரூம் பயம். அதனால் மாப்ஸே ஸ்மான் ஆகாது, நிம்மதியாக இருக்கலாம். ஆனால் அங்கே வில்லேஜர்ஸ் இருக்க மாட்டாங்க. அடுத்து பிடிச்சது பிளைன்ஸ். தோ இப்போ இருக்க பாருங்க பிளைன்ஸ். இதுதான் அவங்க ப்ரீடரை கட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சாரி கைஸ், கொஞ்சம் பைத்தியம் பிடிச்சிச்சு, அதனால தட்டின்னு ஒரு பைத்தியக்கார மாதிரி. ஒரு வீடு 25 நிமிஷம் இனிமேட்டு வரணும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், இப்போதான் புரியும் அடுத்தடுத்து. பேசாமல் நான் ஆஃப்லைனில் ஒரு பெரிய மேன்ஷன் மாதிரி ஒரு வீடு கட்ட போகிறேன். அதில் வந்து நெதர் போர்ட்டல் இங்கே இருக்குது, நெதர் அப்சீலியனில் இருக்குல்ல நெதர் போர்ட்டல், அதுக்கப்புறம் ஒரு ட்ரேடர், ஒரு ட்ரேடிங் ஹால், ஒரு சும்மா ஒரு இடம், ஸ்டோரேஜ் ஏரியா, சூப்பராக இருக்கும்ல, என்சாண்டிங் பிளேஸ். இந்த டைமண்ட் இருக்குல்ல என்சாண்டிங் பிளேஸ், பிகாக் செய்யலாம்னு இருந்துச்சு வச்சுருக்கேன். ஆனால் என்சாண்டிங் டேபிள் செஞ்சு பிசி சவுண்டு கேட்குறீங்களா? கீபோர்ட் சவுண்டு. எப்படி சூப்பராக இருந்துச்சா? வால்யூம் ரைஸ் பண்ணுற பட்டன் தான். நான் இப்போ ஆடுறது வந்து மொபைலில் தான் ஆடுறேன், பக்கத்தில் தான் பிசி இருக்குது. பிசி கேம்ஸ் எது வேணாலும் சொல்லுங்கள், போடலாம். அடுத்த எபிசோடு என்ன வரப்போகுதுன்னா ஹிட்மேன் பிளட் மணி போடலாமா இல்லை அப்சர்வேஷன் போடலாமான்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரெண்டு கேமும் இருக்குது. இல்லைனா GTA 5, San Andreas, எந்த கேம் வேணாலும் கேளுங்க, அதை போடுறதுக்கு தான் நான் இருக்கேன். நான் கண்டிப்பாக போட்டுருவேன். ஒரு நாள் 2 நாள் டிலே ஆகும், ஆனால் கண்டிப்பாக வீடியோ உங்களுக்கு டான் வந்துடும். இனிமேட்டு வீடியோவில் ரெகுலராக வரும். என் பர்த்டே போனதுனால கொஞ்சம் பிஸியாக இருந்தேன். நியூ இயருக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி தான் என் பர்த்டே. நியூ இயர் அன்றைக்கி பிறந்திருக்கலாம். நியூ இயர் அன்றைக்கி பிறந்திருந்தேன்னா 2020 பிறந்திருப்பேன். ஆமாம் 12 தானே, அது கேட்டீங்கன்னு கணக்கு. ஆனால் நான் ஒரு அன்லக்கி பர்சன். இது என்னோட 5வது யூடியூப் சேனல். இதில் தான் நீங்கள் என்னையும் ஒரு ஆளாக நினச்சி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அதனால தான் எனக்கு நம்பிக்கையே வந்துச்சு. இவ்வளோ பேர் 1000 பேர் பார்க்குறாங்க. ஏதோ 1-2 ஹேட்டர்ஸுக்காக சேனலில் நிப்பாட்ட முடியாதுல்ல. கைஸ், அங்கே ஒரு வில்லேஜ் இருக்குது. இல்லைங்க, முதல்ல இதை கட்டி முடிச்சிடலாம். பாருங்க, அங்கே ஒரு வில்லேஜ் இருக்க மாதிரி தெரில. இல்லை 2 வில்லேஜ் பக்கத்தில் இருக்கா. அதில் ஒரு 10 பிளாக் ஸ்மித் இருக்கா. ஒரு வில்லேஜ் நம்மளுக்கு கிடைக்குதான். ஐயோ, அது ஒரு வில்லேஜ் தான். கன்ஃபார்ம் வில்லேஜ் தான்.
இந்த இடத்துல ஓட்ட போட்டுருந்தா அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒன்று சொல்ல வேணும். எவ்வளோதான் காசு கொடுத்தாலும் நான் ஒரு ஆப்புக்கு மட்டும் ஸ்பான்சர் பண்ணவே மாட்டேன். இந்த ஆப் பேர் தான் க்ரோ. ஏன்னா அதில் லாஸ் ஆகிடுச்சுன்னா வாய்ப்பே இல்லை. இந்த ஆப்பை மட்டும் எடுத்துடாதீங்க. நான் வந்து ரிசோர்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு வந்து உங்களை பார்க்குறேன். இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். உங்ககிட்ட இந்த வீடியோ போதும். நான் உங்களுடைய கேமிங்.